इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् सदाशिवसमारम्भां शङ्कराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् 36வது श्लोकम् निश्चिन्तस्य बुधैर्विपत्युपनतावङ्गारदीप्तौजसः दुस्साधानपि भञ्जनाद्वशयतः शश्वद्रिपूणाहवे तुल्यो मे किमु भङ्गवानिति सदा रामश्रुतो भूसुते श्राव्यं नास्त्यपि बिन्दुमात्रमनृते पापिन् वचस्यत्र ते சார்தூல விக்கிடத்துல இந்த ஸ்லோகத்தை அமைச்சிருக்கார். பதச்சேதா நிஷ்சிந்தஸ்ய புதைஹி விபத்யுபநதௌ அங்கார தீப்தௌஜசஹ துஸ்சாதான் அபி பஞ்சனாத் வசயதஹ சஸ்வத் ரிபூன் ஆஹவே துல்யஹ மே கிமு பங்கவான் இதி சதா ராமஹ ஸ்ருதஹ பூசுதே ஸ்ராவ்யம் நாஸ்தி அபி பிந்து மாத்திரம் அன்ருதே பாபின் வச்சசி அத்ர தே. இந்த ஸ்லோகத்துல ராவணன் சீத்தை கிட்ட கேட்கறான், இந்த ராமர் இருக்காரே அவர் எனக்கு ஒப்பானவரா, சமமானவரா? நான் எப்பேற்பட்ட ஆளு, அவன் ராமன் எப்பேற்பட்ட ஆள்? எப்படி ரெண்டு பேருக்கும் துல்லியம் வரும்? ரெண்டு பேரும் துல்லியமா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியா கேட்டு தன்னை பத்தி உயர்வா சொல்றான், ராமரை தாழ்வா சொல்றான். எப்படி சொல்றாங்கிறத பார்க்க போறோம். முதல்ல 3வது வரியில இருக்கக்கூடியதான பூசுதே, பூமி புத்திரி சீதா அப்படின்னு அர்த்தம். வெளிவேற்றுமை கூப்பிட்டு சொல்றான், ராமஹா பங்கவான் இதி சதா ஸ்ருதா. இந்த ராமன் இருக்கானே இவன் பங்கவான். பங்கவான்னா என்ன அர்த்தம்? பராஜயத்தை கொண்டவன், அதாவது பராஜயவான். பராஜயகான தோல்வி, ஜெயகான வெற்றி, பராஜயகான தோல்வி, அதை கொண்டவன் பராஜயவான், தோல்வியை கொண்டவன். இப்படி சதாஸ்ருதா, எல்லா இடத்திலும் எல்லா சமயத்திலும் கேள்விப்பட்டுட்டே இருக்கும் ராமன் தோல்வியுற்றவன். எந்த விஷயத்திலும் கேட்கக்கூடாது. ஏன்னா ஒரே விஷயம் ஒருத்தருக்கு தோல்வியா தெரியும், வெற்றியா தெரியும். ராவணன் எதை மனசுல வச்சு சொல்றான்? தன் குடும்பத்தை அவன் காப்பாத்தல, தன் மனைவியை காப்பாற்ற முடியல, தோத்து போயிட்டான். அதே மாதிரி ராஜ்யத்தை கைப்பற்ற முடியல. இப்படி பல விஷயங்கள்ல தோல்வின்னு ராவணன் மனசை வச்சு சொல்றான். ஆனா இதுல சிலது ராஜ்யத்தை அடைய முடியலைங்கிறது தோல்வி இல்லை, அதுதான் அவருடைய வெற்றியே. இதெல்லாம் பார்க்க அவர்களுடைய அந்த பார்வையில இருக்கு. இப்ப ராவணன் இதை மனசுல வச்சுன்னு சொல்றான், ராமனால சீதையை காப்பாற்ற முடியல, ராஜ்யத்தை காப்பாற்ற முடியல, தன் பந்துக்களை காப்பாற்ற முடியல. இப்படி அவன் சதா பங்கவான் இது ஸ்ருதா, எப்பொழுதும் தோல்வியுற்றவனாகவே கேள்விப்படுகிறான். இப்படி இருக்கும் பொழுது மே எனக்கு துல்யஹா கிமு, சமமானவனா, கிமு அப்படின்னா ஒரு ஆச்சரியக்குறி. ஆச்சரியக்குறின்னா இப்படியா, துல்லியமானவனா இருப்பானா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்படி இல்லைன்னு அர்த்தம். துல்யஹா மே கிமு, ஹே சீதையே, இப்படி எல்லா விஷயங்களிலும் எல்லா இடங்களிலும் தோல்வியுற்றவனாகவே கேள்விப்படுகின்ற ராமன் மே எனக்கு துல்லியமானவனா? இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னு சொன்னா அப்போ ராவணன் எந்த விதத்திலையும் தோல்வியுறாதவன், தோல்வி அடையாதவன் அப்படின்னு இருந்தா தானே ராவணனுக்கு துல்லியமா இல்லாதவர்னு சொல்ல முடியும் ராவணனால. இப்போ ராவணன் வெற்றியாளர் அப்படிங்கிறத அவன் சொல்லணும் இல்லையா? அதைத்தான் முதல்ல இருக்கக்கூடியதான 2 பாதங்கள்ல சொல்ற. எப்படி? உதைஹி விபத்யுபனதோ நிஷ்சிந்தஸ்ய மம
மமான்னு அந்த மேங்கிறத சேர்த்துக்கணும். புதாக அப்படின்னா சுராக தேவர்கள். இந்த தேவர்களால விபத்யுபநதௌ, விபத் அப்படிங்கிறது ஸ்ரீலிங்க சப்தம், ஆபத்துன்னு அர்த்தம். உபநதிகின பிராப்தி. விபத்யுபநதௌ ஆபத் பிராப்தௌ, ஆபத்து வருகையில், தேவர்களால் எனக்கு ஆபத்து வருகையில் நிச்சிந்தகா, எந்த ஒரு கவலையும் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு வெற்றி தான் கிடைக்கும், அவர்களால் எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. அப்பேற்பட்ட எனக்கு, இந்த மேங்கிறது எல்லா இடத்தையும் சேரும். மே எனக்கு இந்த ராமன் துல்லியமானவனா அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் சேர்த்துட்டே வரணும். புதைஹி விபத்யுபநதௌ நிச்சிந்தஸ்ய. அப்புறம் அங்கார தீப்தௌஜசா, அங்காரகான நெருப்பு, இந்த கனல் தனல், இந்த நெருப்புக்கு ஒப்பான வீரியத்தை கொண்டவன். அங்கார தீப்த ஓஜசா, நெருப்பை போன்ற பிரகாசமான ஓஜஸ் வீரியம் அதை கொண்டவன், கொண்ட எனக்கு ராமன் துல்லியமானவனா அப்படின்னு கேள்வி. அங்கார தீப்தௌஜசா, ரெண்டு விஷயங்கள் சொல்லியாச்சு. மூணாவது துஸ்சாதான் அபி பஞ்சனாத் வசயதா. துஸ்சாதனா அப்படின்னு அர்த்தம் அடக்க முடியாத வீரன் அர்த்தம். அப்பேற்பட்டவர்களை துஸ்சாதான் அபி, மகா பராக்கிரமிகளையும் கூட, ஆகவே யுத்தத்தில், ஆகவகான யுத்தம், ஆகவே யுத்தத்தில் துஸ்சாதான் ரிபூனு அபி, அடக்க முடியாத ஜெயிக்க முடியாத பராக்கிரமிகளையும் கூட, எதிரிகளையும் கூட, ரிபூனு எதிரிகளையும் கூட, பஞ்சனாத் அப்படின்னு அர்த்தம். பஞ்சனம் சொன்னா இங்க பராஜயா, தோல்வின்னு அர்த்தம். அவர்களை போட்டு அடிக்கிறதுனா, அடிச்சு தோல்வியை அடைய வைப்பதினாலே பஞ்சனாத் வசயதா, தன் வசத்துக்கு ஈர்க்கக்கூடிய எனக்கு, வசயதா யாரை, யுத்தத்தில் எதிரிகளை, மகா பெரிய பராக்கிரமிகளை, பஞ்சனாத்து தோல்வி அடைய செய்வதினால் என்னுடைய கட்டுப்பாட்டில் வர வைக்கக்கூடிய எனக்கு, வசயதா எனக்கு, துல்யஹாமே கிமு, அந்த ராவன் ஒப்பானவனா அப்படின்னு அந்த சீதையை பார்த்து கேட்கிறான் ராவணன். அப்படின்னு என்ன அர்த்தம், நான் இவ்வளவு பராக்கிரமியா இருக்கேன், ஆனா ராமனோ எல்லா இடத்தையும் தோல்வி அடையபவனாக இருக்கிறான். அவனுக்கும் எனக்கும் எந்த விதத்திலேயாவது ஒற்றுமை இருக்கிறதா? நான் இவ்வளோ உயர்வான ஒரு இடத்துல இருக்கேன், ராமன் இவ்வளவு மோசமான இடத்துல இருக்கா? ஏன்னா க்ஷத்ரியாளுக்கு இந்த வெற்றிங்கிறது ரொம்ப முக்கியம், வீரியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதை இழந்து இருக்கான் ராமன், நான் அப்படி இல்லை அப்படின்னு சீதையை பார்த்து சொல்லியிருக்கார். சீதை இப்ப பதில் சொல்றா, ஸ்ராவியம் நாஸ்தியபி பிந்து மாத்திரம் அன்றுதே பாபின் வச்சஸ்யத்ரதே. ஹே பாபின், ஹே பாப்பியே, வச்சசி அன்றுதே, அன்றுதே வச்சசி, பொய்யான உன்னுடைய இந்த சொற்களிலே, அത്ര தே உன்னுடைய, அன்றுதே வச்சசி பொய்யான இந்த வாக்கியங்களிலே, பிந்து மாத்திரம் நாஸ்தி ஸ்ராவியம், ஒரு துளி கூட கேட்பதற்கு தகுந்ததா இல்லை. ஸ்ராவியம்னா ஸ்ராவியம் ஹிருத்யம் மனோஹாரி அப்படின்றது. அதாவது சில வார்த்தைகள் நம்ம கேட்கும் பொழுது ரொம்ப இனிமையா இருக்கும், நமக்கு நம்முடைய ஹிருதயத்துக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும், அதெல்லாம் ஸ்ராவியம்னு சொல்லுவோம். மனோஹாரின்னு கூட சொல்றது உண்டு, மனசு அப்படியே ஈர்க்கிறது. சில பேருடைய பேச்சு கேட்கும் பொழுதே நமக்கு ஒரு உற்சாகம் வரும், இனிமையா இருக்கும். ஆனா நீ சொன்ன இந்த பொய்யான இந்த வாக்கியங்கள்ல ஒரு துளி கூட கேட்பதற்கு தகுந்ததாக இல்லை, ஸ்ராவியமாக இல்லை அப்படின்னு சீதை பதில் சொல்றா. இதனுடைய கூடார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, நீ சொன்ன இந்த பொய்கள் கேட்பதற்கு ஸ்ராவியமா இல்லை, கேட்பதற்கு தகுந்தா இல்லை. அப்படி ஒரு வேலை எடுத்துக்கணும்னு சொன்னா கூட அந்த பிந்துவை எடுத்துட்டா என்ன அர்த்தம் வருமோ அதுதான் கேட்கறது தகுந்ததா இருக்கு. சாஸ்திரங்கள்ல துஷ்யது துர்ஜன நியாயகான்னு ஒரு நியாயம் நம்ம லௌகிகத்திலையும் பார்க்கலாம். ஒருத்தன் வாதம் பண்ணிட்டே இருக்கான், அவன் சொல்றது பொய்ன்னு நமக்கு தெரியும், ரொம்ப படுத்துறான்.
ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். சரி போயிட்டு போ, இப்ப என்ன நீ சொல்றது அப்படித்தானே, இருந்துட்டு போட்டு இப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? வெறுத்து கடைசியில இப்படி சொல்லிடுவோம். அப்படின்னு சொன்னா அவன் சொன்னதை நம்ம ஏத்துண்டோம்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? இவன் ரொம்ப பிடிவாதமா இருக்கா தன்னுடைய அந்த வாக்கியத்துல. நம்ம சொல்ற உண்மையை ஏத்துக்கிறது ஒரு பக்குவமும் இல்ல. இன்னும் துர்ஜனா இருக்கான். ஏதாவது வம்பு பண்ணா என்ன பண்றது? சரி போயிட்டு போ, திருப்தி பட்டுட்டு போகட்டும் அப்படின்னு ஒத்துக்கிறோம் இல்லையா? ஆமா நீ சொல்றது சரிதான் போ. இதுதான் துஷ்யது துர்ஜனஹா. ஏதோ சந்தோஷப்படட்டும் அதுக்காக ஒத்துக்கிறதுன்னு பேர். அந்த மாதிரி இப்போ சீதை என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா, இவன் சொல்ற எந்த பதவுமே ஸ்ராவியமா இல்ல, இருந்தாலும் நீ திருப்திப்பட்டு போறதுக்காக சொல்றேன். நீ சொன்னதுல அந்த பிந்து எங்கெங்கெல்லாம் வருதோ, அதாவது அனுஸ்வாரம் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை நீக்கிட்டு சொல்லு, அதை வேணா ஏத்துக்கலாம் உன்னுடைய சந்தோஷத்துக்காக அப்படின்னு. இந்த கூடார்த்தம் எப்படி இந்த கூடார்த்தம் கிடைச்சது? பிந்து மாத்திரம் நாஸ்தியம். பிந்து மாத்திரம், அந்த பிந்துன்னு சொன்னா பிந்துவின் இடத்துல வரக்கூடிய நகாரம், அனுஸ்வாரம் தானே நம்ம அந்த புள்ளியா வைப்போம். அந்த அனுஸ்வார ஸ்தானத்துல வரக்கூடியதான அந்த ந அப்படிங்கிற எழுத்தை நீக்கி சொன்னேன்னு சொன்னா ஷாவின்னு எடுத்துக்கலாம். இதுவும் ராவனுடைய வாக்கியம் ரொம்ப அருமையா இருக்கு, இனிமையா இருக்குங்கிற அர்த்தத்துல இல்ல, துஷ்யது துர்ஜன நியாயத்தினால் வச்சுட்டு சீதை சொல்றார். அப்படி சொன்னா என்ன அர்த்தம் கிடைக்கும் பாருங்க. முதல் வாக்கியத்துல நிஷ்சிந்தஸ்ய புதைர் விபத்யுபனதா வங்கார தீப்தௌஜசான் இருக்கு. இதுல நிஷ்சிந்தஸ்ய நகாரம் இருக்கு இல்லையா? இந்த நகாரத்து அந்த நகாரம் தானே பிந்து ஸ்தானத்துல வந்திருக்கு, அதாவது அனுஸ்வார ஸ்தானத்துல வந்திருக்கு. அந்த இடத்துல நகாரத்தை எடுத்துதான் நிஷ்சிதஸ்ய நிஷ்சிதஸ்ய அப்படின்னு ஒரு பதம் கிடைக்கும். அதுக்கப்புறம் உபனதௌ அங்கார தீப்தௌஜசா அப்படிங்கிற இடத்துலயும் அந்த நு அப்படிங்கிறது அனுஸ்வார ஸ்தானத்துலதான் வந்திருக்கு, பரசவர்ணத்தை வச்சுட்டு. அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா அகார தீப்தௌஜசான்னு வரும். அந்த நு எடுத்துட்டு அந்த இடத்துல படிச்சோம்னா அகார தீப்தௌஜசா. துஸ்ராதானபி பஞ்சனாத் அப்படின்றது அந்த நு இருக்கு, காக்கா கங்கா அதுக்கு அந்த நியூ சேர்ந்த பஞ்சநாத், அதுவும் கூட அனுஸ்வாரத்துடைய ஸ்தானத்துல தான் வந்திருக்கு. அதை எடுத்தாச்சுன்னு சொன்னா பஜனாத் அப்படின்னு வரும். நம்ம இந்த மாதிரி எழுத்துக்கள் பஞ்சாப் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த இடத்துல நீங்க பாருங்க, பஞ்சானாம் அபாம் சமாஹாரா அப்படிலாம் சொல்றோம், பஞ்சாபஹா அப்படின்னு. அந்த நியூ வருது இல்லையா? அது அந்த அனுஸ்வாரத்துடைய ஸ்தானத்துல தான் வந்திருக்கு. அந்த அதே மாதிரி ஒரு பதம் தான் இது பஞ்சனாத் அப்படிங்கிறது. அதை எடுத்தாச்சுன்னு சொன்னா பஜனாத் அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் மூணாவது பாதத்துல பங்கவான் அப்படின்றது. பங்கவான்ல இந்த நு இருக்குல்லையே, காக்கா கங்க அந்த நு, அதை எடுத்தாச்சுன்னு சொன்னா அந்த நுவும் அனுஸ்வாரத்துடைய ஸ்தானத்துல வந்திருக்கு. அதை எடுத்தாச்சுன்னா என்ன வரும்? பகவான் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். இது கேட்ட மாத்திரத்துல நம்ம தெரிஞ்சிடும் இது ராமரை பத்தி புகழ்வதா இருக்குன்னு தெரிஞ்சிடும். எப்படின்னு இந்த எல்லா பதங்களுக்கு அர்த்தம் பார்க்கலாம். முதல்ல இந்த முதல் பாதத்துல இருக்கக்கூடியதான அந்த சொற்களுக்கு அர்த்தம் சொல்லும் போது நம்ம என்ன பண்ணினோம்? தேவர்களால எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் கவலையே இல்லாமல் நிশ্চিந்தமா இருந்தான், நிশ্চিந்தா அப்படின்னு சொன்னோம். இப்போ என்ன அர்த்தம் கிடைக்கும் தெரியுமோ? தேவர்களால இவனுக்கு ஆபத்து வரும் என்பது நிश्चिதமா இருக்கு, அப்பேற்பட்ட எனக்கு ராமன் துல்லியமானவனா. எப்படி இந்த அர்த்தம் கிடைச்சது பாருங்க. உதைஹி தேவர்களால் விபத்யுபனதோ நிश्चिதஸ்ய, தேவர்களால் ஆபத்து வரும் என்று நிश्चिதமாக இருக்கக்கூடிய எனக்கு ராமன் துல்லியமானவனா அப்படின்னு கேட்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ராமருக்கு தேவர்களால் ஏதாவது ஒரு துன்பம் வருமோ? வராது. ஆனா ராவணனுக்கு கண்டிப்பா வரும். அப்படி இருக்கும் பொழுது ஆபத்து கையிலேயே வச்சிருக்கக்கூடியதான எனக்கு ராமன் துல்லியமானவனா? கண்டிப்பா இல்லை. ஏன்னா ராமன் சாது, அவரால் யாருக்கும் எந்த தீங்கும் கிடையாது. அதனாலேயே மற்றவர்கள் யாரும் அவரை போய் திண்ட போறதும் இல்லை, யாரும் சிண்ட போறதும் இல்லை. அப்போ என்ன ஆச்சு? ராமர் ரொம்ப சாத்திகமா இருக்கார், இவன் அப்படி இல்லை, ஆபத்தோட சுத்தின்ற. ஓ எனக்கு துல்லியமா அப்படின்னு கேட்கும்போது இப்ப தன்னை தாழ்த்தி ராமரை உயர்த்துற மாதிரி இருக்கு. முன்னாடி எப்படி இருந்தது? ராமரை தாழ்த்தியும் தன்னை உயர்த்தியும் இருந்தது ஒவ்வொரு கேள்வியா கேட்கும் பொழுது. இப்போ அப்படியே மாறிப்படும். அதுக்கு அடுத்தது
தன்னை உயர்வா சொன்னா அங்கார தீப்தோஜசா அப்படின்னு சொன்னா, அதாவது தணலை போல நெருப்பை போல பிரகாசமான ஓஜஸை கொண்டவன். இப்ப என்ன அடுத்து அகார தீப்தோஜசா, அகாரம் அப்படின்னா கிரகம்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், இவனுடைய இந்த ஓஜஸ் இருக்கே வீதியம் எல்லாம் வீட்டோட தான். வெளியில போனா இது சாமானியமா நம்ம லோகத்துல சொல்லுவோம், வீட்டுல புலி வெளியில எலின்னு. அந்த மாதிரி ஒரு ஆளா இருக்கா ராவணன் தெரியும். அகார தீப்தோஜசா, தன்னை தானே சொல்லிக்கிறான், நான் எப்பேற்பட்ட ஆளு, வீட்டில் என்னுடைய பராக்கிரமத்தை காட்டுகின்ற ஆள், வீட்டின் வரையில் என்னுடைய பராக்கிரமமானு தெரியும், வெளில போனா நடுங்கிடுவேன்னு அர்த்தம். ஆனா ராமர் அப்படி இல்லை. இப்பேற்பட்ட எனக்கு ராமர் ஒப்பானவரா? கண்டிப்பா இல்லை. ராமர் இந்த அயோத்தியில இருக்கிற பரியந்தம் அவருடைய பராக்கிரமம் யாருக்குமே தெரியல. விஸ்வாமித்திர கூட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு ராட்சசனுடைய வதம் பண்ணும் பொழுது அந்த ராமருடைய புகழ் உலகமெங்கும் பரவினது. அப்ப அவர் வெயில தான் பராக்கிரமியா இருக்காருன்னு தெரியாது. அகார தீப்தோஜசகாவா இல்ல, தீப்தோஜஸ் கொண்டதா அவர் இல்ல ராமர். ஆனா ராவணன் அப்படி இருக்கான். அதனாலதான் என்ன சொல்றான், எனக்கு ஒப்பானவரா? கண்டிப்பா ஒப்பானவர் இல்லை. அடுத்தது துஸ்சாதானபி பஞ்சனாத் வஷயதா அப்படின்னு சொன்ன பராக்கிரமிகள். எப்பேற்பட்ட பராக்கிரமிகள் சொன்னா அவர்களை கட்டுப்படுத்தவே முடியாத சௌரியத்தை வீரியத்தை கொண்ட பராக்கிரமிகள். அப்பேற்பட்டவர்களே நான் சண்டை போட்டு அவர்களை துவம்சம் பண்ணி என் வசத்துக்கு கொண்டு வருபவன். அப்பேற்பட்ட எனக்கு ராமன் ஒப்பானவனா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பா இல்லை. ஏன்னு கேட்டா இந்த இடத்துல பஞ்சநாதுல நம்ம அனுஸ்வாரத்தினுடைய ஸ்தானத்தை வந்துக்கூடிய ஞாபகம் எடுத்துறோம். எடுத்தா பஜநாத்னு வந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த பராக்கிரமிகள் இருக்காலே ரொம்ப சக்தி பொருந்தியவர்கள் எதிரிகள், அவர்கள் கிட்ட நான் என்ன பண்றேன்னா சரணடைஞ்சிடுறேன். சரணடைஞ்சு என் வசத்துக்கு நான் கொண்டு வந்துடுறேன். முன்னாடி எப்படி வந்தது, போரிட்டு அவர்களை துவம்சம் செய்து நான் அவர்களை என் வசத்துக்கு ஆளாக்குகிறேன் அப்படின்னு சொன்னார். இப்ப என்ன எடுத்து தெரியுமோ, எதிரிகள் வந்தா, நல்ல பராக்கிரமிகள் வந்தா இவர் போய் சரணடைஞ்சிருவாராம். பஜநாத் சேவநாத், இப்படி சேவை செய்வதனால அவர்களை என் வசத்துக்கு கொண்டு வருவேன். இதுவா பராக்கிரமத்துக்கு அடையாளம் இல்லையே? அது அப்பேற்பட்ட இந்த சேவையை செய்து அவர்களை என் வசத்துக்கு கொண்டு வரேனே, இப்பேற்பட்ட எனக்கு ராமன் ஒப்பானவனா? கண்டிப்பாக இல்லைன்னு தெரிகிறது. இதுக்கப்புறம் இப்போ முன்னாடி என்ன சொன்னார், ராமஹா சதாஸ்ருதா பங்கவானிதி, ராமன் தோல்வியுற்றவனாக எல்லா இடத்திலும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்ப அந்த பங்கவான்ல அனுஸ்வாரத்தினுடைய ஸ்தானத்துல நிறுவ எடுத்தாச்சுன்னா பகவான் ஆயிடுச்சு. ராமன் சதா பகவானிக்கு ஸ்ருதா. பகவான் என்னது, ஒரு 6 குணங்களை கொண்டவர்களை தான் நம்ம பகவான்னு சொல்றோம். ஐஸ்வர்யம், புகழ், வீரியம், செல்வம், ஞானம், விஞ்ஞானம். இந்த 6 விஷயங்களை யாரு கொண்டிருக்கானோ அவளை தான் நம்ம இந்த 6 சேர்ந்த அந்த கூட்டத்துக்கு பகவான்னு பேரு. புகழ், செல்வம், வீரியம், ஞானம், விஞ்ஞானம், இந்த மாதிரியா இருக்கக்கூடியதான 6 குணங்கள். இந்த 6 குணங்களை கொண்டவன் யாரோ அவன் தான் பகவான்னு சொல்லப்படுறான். இப்போ ராமர் அப்படித்தான் இருக்கார். ஞானம், அந்த விஞ்ஞானம்னு ஒண்ணு சேர்த்துக்கணும். 5 ஞானத்தோட விஞ்ஞானம். இங்க நம்ம ஒரு விஷயம் சாஸ்திர ரீதியா கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, இந்த விஞ்ஞானம் ஞானம் பொதுவா நம்ம லோக்கியத்துல விஞ்ஞானம் சொன்னா சயின்ஸ் அப்படின்னும், ஞானம் சொன்னா சாமானிய ஞானம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சாஸ்திரத்துல இந்த விஞ்ஞானம்ங்கிற பதம் வேதாந்த சாஸ்திரங்கள்ல பயன்படுத்தும் பொழுது எந்த இடத்துல பயன்படுத்துறான்னு கேட்டா ஆத்ம ஞானத்தை தான் விஞ்ஞானம்னு பயன்படுத்துறான். ஞானம்ங்கிற பதம் இந்த சாமானிய லௌகிக ஞானம் இருக்கு இல்லையா, இன்வென்ஷன், சயின்ஸ், இந்த மாதிரி இது பண்ணும்போது நம்ம ஒரு பதம் யூஸ் பண்றோமே, அவர் விஞ்ஞானி அப்படின்னு, அந்த இடத்துல ஞான பதம் தான் உபயோகப்படுத்துறார். இப்போ இந்த ராமர் ஞானியாவும் இருக்கார், விஞ்ஞானியாகவும் இருக்கார், ஆத்ம ஞானியாகவும் இருக்காருன்னு அர்த்தம். இப்படியான 6 குணங்களை கொண்டவரா இருக்கக்கூடியவர் பகவான். சதாஸ்ருதா ராமஹா பங்கவான் இது ஸ்ருதகான்னு முதல்ல சொன்னா, இப்போ அந்த அனுஸ்வாரத்துடைய ஸ்தானத்துல இருக்கக்கூடியதான எழுத்தை எடுத்தாச்சுன்னா பகவான் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். இப்போ இந்த ராமர் எப்படி இருக்கார், 6 குணங்களை கொண்டவரா இருக்கார் இப்படின்னு சதாஸ்ருதா
இந்த மாதிரி ராமரை சொல்றதுக்காக என்ன பதங்கள்லாம் தப்பா சொன்னானோ அது இப்போ அவரை உயர்வா சொல்லி எடுத்து ராவணன் தன்னை பத்தி சொல்றதுக்காக எந்த பதங்கள்லாம் சொன்னானோ உயர்வா சொல்றதுக்காக அதெல்லாம் அவனையும் நிந்தனை பண்ணக்கூடியதாக வந்திருக்கு. இப்படி ஒரு சாமர்த்தியமா ஒரு எழுத்தை நீக்கி சாவிதாட்சரமா கொடுத்து இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்க. அப்படியா இந்த ஸ்லோகம் முடிகிறது. மேற்கொண்டு ஸ்லோகம் வருங்காலத்துல வரும்.